ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमो नमः। गुरुवे सर्वलोकान् विजजे निधरोहिण निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमो नमः। குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். குரு சுக்கிரன் டிவி நேயர் அனைவருக்குமே முதல் நான் எடுத்தவன குரு வாரிசு சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு அனைவருக்குமே இந்த வரக்கூடிய 2024 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பலனே புத்தாண்டு பலன் 2024 வரக்கூடிய இந்த 2024 12 ராசிகளுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை பார்க்க போறோம். பொதுவாக இந்த வருட பலன்கள் எல்லாமே பாருங்க 3 கிரகத்தை மையமா வச்சுதான் வருட பலன் எடுப்பாங்க. ஒரு ராசி மண்டலத்துல எந்த கிரகங்கள் அதிக நாட்கள் பயணிக்குதோ அந்த கிரகத்தை வச்சுதான் வருட பலன். அதுல பார்த்தோம்னா முதல் கிரகம் சனி பகவான் 2.5 வருடங்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்வாரு. அடுத்து பார்த்தா இந்த ராகு கேது பகவான்கள் 1.5 ஆண்டுகள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்வாங்க. குரு பகவான் 1 வருடம் சஞ்சாரம் செய்வாரு. இந்த 3 கிரகத்தை மையமா வச்சுதான் இந்த வருட பலனை எடுக்கிறாங்க. அப்போ இந்த வரக்கூடிய இந்த 2024 உலக ரீதியா உங்களுக்கு எது மாதிரி பலனை கொடுக்க போறார், இந்த 12 ராசிகளுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்க போது இன்னும் நம்ம ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்க போறோம். இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகம் நான் எல்லா வீடியோவும் சொல்லியிருப்பேன். விதி மதி கதி. நம்முடைய விதிங்கிறது நம்ம பிறப்பு ஜாதகம், மதிங்கிறது தசாபுத்தி, கதிங்கிறது கோச்சார பலன். அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாதப்ப இது எல்லாமே பொது பலனா பாருங்க. உங்களுடைய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குதோ அதை கம்பேர் பண்ணி இந்த பலன் எடுக்க துல்லியமாக இருக்கும். அனைவருக்குமே குரு சுக்கிரன் டிவி அனைவர் நேயர்களுக்குமே மறுபடியும் சொல்றேன், ஒரு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏன்னா நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. அது இல்லாம எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப வரக்கூடிய இந்த புத்தாண்டு 12 ராசிகளுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பலனை பார்ப்போம். அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி காலபுருஷனுக்கு 1வது ராசி தாங்க இந்த மேசராசி. பொதுவாக மேசராசிக்கு பொதுவான குணங்கள் எடுத்துக்கிட்டோம்னா இது சரராசி. எதுவுமே வேகமாக இயங்கக்கூடிய ராசி யாருன்னா மேசராசிக்காரங்க. மேஷ லக்னமா இருந்தாலும் சரி, மேசராசியா இருந்தா பாருங்க, இவங்க உங்கள்கிட்ட ஒரு வேலை ஒப்படைச்சிட்டீங்கன்னா அதை ஃபாஸ்டா அந்த வேலையை போய் முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை மேசராசிட்டு அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு தைரிய குணம் இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. தைரியமானவங்க. ஏன்னா செவ்வாய் இவருக்கு ஆதிக்கத்துக்குள்ளவங்க. அப்ப வீரமும் இருக்கும் விவேகமும் இருக்கட்டும். மேசராசியில பிறந்தவங்க வீரமும் விவேகம் உள்ள குணம் உள்ளவங்க யாருன்னா மேசராசிக்காரங்க தான். தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க. எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் சொல்லி தன்னம்பிக்கையை விடாமுயற்சி எடுத்து வெற்றியை முடிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மேசராசிக்காரா தான். அது மட்டும் இல்லாம தர்ம சிந்தனை, ஒருத்தருக்கு உதவி பண்ற சிந்தனை அதிகமாக இருக்கும். ஆனா கோபம் வராது. ஆனா இவங்களுக்கு கோபம் வந்தா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆள் அப்படி நெருப்பு மாதிரி இவருடைய பேச்சு இருக்கும். ஒருத்தட்ட பேச மாட்டாரு. நான் பேசுனா பேச்சு தன்மானமான பேச்சா இருக்கும். நேரா பேசக்கூடிய ஸ்ட்ரைட்டா பேசக்கூடிய நபராக இருப்பார். நேர்மையான குணத்துக்குடையவர் யாருன்னா மேசராசிக்காரா தான். அது மட்டும் இல்லாம இந்த ஆயுதம் ஏந்தின வேலைலாம் பாருங்க, மேசராசி சூப்பரா இருக்குங்க. மருத்துவர், டாக்டர், கட்டிடத்துறை, மண் சம்பந்தப்பட்ட இட சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே இந்த மேசராசியில தொடர்புல கண்டிப்பாக வரும். இந்த குணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். மண் மன இதுல ஆசைகள் நிறைய இருக்கும். மேசராசிக்காரங்க அந்த தன்னுடைய பூர்வீகத்தை பத்தி ரொம்ப விரும்புவாங்க. அவங்களுடைய குலதெய்வம், அவங்க இருக்கக்கூடிய இடம், பழைய கதை ரொம்ப சுவாரஸ்யமா கேட்பாங்க. மேசராசி சுவாரஸ்யமாக அந்த பழைய கதையை ஹிஸ்டரியை ரொம்ப விரும்பி கேட்கக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்க கடந்து போன பாதையை மறக்க மாட்டாங்க.
நல்ல ஒரு குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் மேசராசிக்கு அதிகமா உண்டு. அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய புத்தாண்டு 2024 இந்த புத்தாண்டு பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார், அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். நான் இது எல்லாமே எல்லா வீடியோலும் சொல்ற விஷயம்தான். அதாவது ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்தி, மெயின் திசா புத்தி தான் கம்பேர் பண்ணணும். விதிங்கிறது பாருங்க உயிர், லக்னம் என்பதுதான் விதிம்பாங்க. அப்ப லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப விதி ஜாதகத்துல இப்ப என்ன ரீசெண்டா உங்களுக்கு என்ன புத்தி நடக்குது, இதான் மெயினா மென்ஷன் பண்ணணும். அந்த புத்திநாதன் பிறக்கும் பொழுது உங்க ஜாதகத்துல பலமா இருக்கிறாரா, அதாவது புத்திநாதன் உங்க ஜாதகத்துல பலமா இருக்கிறாரா, திசாநாதன் பலமா இருக்கிறாரா. அப்ப இது ரெண்டு திசை நடத்தக்கூடிய கிரகம் நல்லா இருக்கணும், புத்திய கிரகம் நடத்தக்கூடிய கிரகம் நல்லா இருக்கணும். அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய பலன் இது உங்களுக்கு துல்லியமா வரும். ஏன்னா இத விதியை மீறி உடல் வேலை செய்யாது, உயிரை மீறி உடல் வேலை செய்யுமா, பண்ண முடியாது. அப்ப எல்லா வீடியோலும் நான் சொல்ற வார்த்தை தான், பொது பலனா பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க சுய ஜாதகத்தை எடுத்து கம்பேர் பண்ணிக்கங்க. விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுத்தா துல்லியமா கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த நவக்கிரக கோள்களை வச்சு அதோடைய ஒளியை வச்சுதான் எல்லாமே இயங்குது. ஒரு ஒளி இல்லாம 9 நம்முடைய உடம்புல பாருங்க 9 ஒளிகள் படம். அதுல எந்த கிரகங்கள் யோகமான கிரகமும் அந்த யோகமான நேரம் வரும்போது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். இங்க ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இந்த வயசுல தொழில் சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு, இந்த வயசுல திருமணம் பண்ணுவீங்க, இந்த வயசுல வெளிநாடு போவீங்க, இந்த நேரத்துல உங்களுக்கு எல்லாமே திடீர் யோகம் கிடைக்கும். எதை வச்சு சொல்றாங்க, திசா புத்தி எதுன்னு சொல்றாங்க. அதனால எல்லா வீடியும் நான் சொல்லக்கூடிய விஷயமே இதுதான். நிறைய பேர் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலனா எடுத்துக்கிறாங்க, இப்படி எடுக்கக்கூடாது. இது வந்து பொது பலனாக நீங்க பாருங்க. இந்த புத்தாண்டு அனைவருக்குமே அழகாக அமைதியாக போக போகுது. இந்த புத்தாண்டு பார்த்தோன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த வருஷம் அடுத்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பாருங்க ஒரு உலக ரீதியா சொல்றேன், ஒரு நிம்மதியான வாழ்க்கையை, ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை பார்க்க போறாங்க. உலக ரீதியில நல்ல ஒரு பணம் தடுமாற்றங்கள், வருமான தடுமாற்றங்கள், இது எல்லாமே சரியாகக்கூடிய நேரம் இந்த புத்தாண்டு தான். 2024 என்னை பொறுத்தவரையும் நல்ல விஷயத்த கொடுக்க போகுது. அதே மாதிரி மேசராசியை பொறுத்தவரையும் பாருங்க நிறைய நல்ல பலனை பார்க்க போறாங்க. இது டெஃபினட்டா 100% கண்டிப்பா உண்டு. ஏன் இது எல்லா வீடியோ நான் சொல்றேன்னா, பொது பலனா பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அந்த கோச்சார கிரகம் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. பொதுவாக அந்த வருட பலன் எதை வச்சு மையமா எடுக்கிறாங்கன்னா, அந்த 3 கிரகத்தை வச்சு மையமா எடுப்பாங்க. ஏன்னா அதிக நாட்கள் எந்த ராசியில எந்த கிரகங்கள் அதிக நாட்கள் பயணிக்குதோ அதை வச்சுதான். இப்ப சனி பகவான் பாத்தீங்கன்னா ஒரு ராசியில, ஒரு ராசி மண்டலத்துல 2.5 வருஷம் அவர் சஞ்சாரம் செய்வார். ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். இந்த கிரகம் மட்டும்தான் வருட கணக்குல பயணிக்கக்கூடிய கிரகம். அப்ப இந்த 3 கிரகத்தை மையமா வச்சுதான் இந்த வருட பலன். அப்ப இந்த 3 கிரகமும் உங்களுக்கு இந்த வருடத்துல எப்படி அமைப்பா இருக்குது, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயம் சொல்லி ஒரு பலனை நம்ம கொடுக்குறோம். இப்ப இந்த புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி அழகா கொண்டு போறோம், இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். நல்லா பாருங்க, உங்க ராசியில குரு, ராசியில குரு. ஆனா அந்த குரு வக்ரம், நல்லா பார்த்துக்கணும், வக்ரம் ரிவர்ஸ் பின்னோக்கி வந்து போறாரு. இது முதல் விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்துல ராகு, 6ஆம் பாவத்துல கேது. இது ராகு கேது உள்ள பொசிஷன். அடுத்து 11ஆம் இடத்துல சனி பகவான், 11ஆம் இடத்துல சனி பகவான். லாபஸ்தானத்துல சனி நிற்கிறார், விரயஸ்தானத்துல ராகு நிற்கிறார், உங்க ராசியில குரு நிற்கிறார். பொதுவாக இந்த பாவ கிரகங்கள் 6, 12ல போய் மறைகிறது நல்லது. இந்த ராகு கேதுடைய தொடர்பு உங்களுக்கு பெருசா இனிமே பாதிக்காது. இதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய உங்களுக்கு விஷயம். ராகு கேதால மேசராசிக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. நிறைய பேருக்கு விதியை பொறுத்தவரை இந்த 1.5 வருஷம் அந்த ராகு கேது எது மாதிரி போன வருஷத்துல கொடுத்துச்சு எடுத்து பாருங்க. மேசராசியை பொறுத்தவரை நிறைய ஏமாற்றங்கள் இருந்துச்சு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதுல எந்த விஷயமும் நீ எடுத்துக்கலாம். தொழிலா எடுக்கலாம், குடும்பமா இருக்கலாம், வேலையா எடுக்கலாம், திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லாமே ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஒரு சின்ன ஏமாற்றத்தை பார்க்காம இருக்க மாட்டாங்க. எல்லாம் மருத்துவ செலவு, மருத்துவ உடல் ரீதியா தாக்கங்கள், இடமாற்றம், வேலை உத்தியோகத்துல ஒரு சில சரிவுகள், வேலை உத்தியோகத்துல சரியில்லாத சம்பந்தம் இல்லாம உங்களை வேலையை விட்டு
ரிசைன் பண்றது, வேலை கிடைக்காம போறது, வேலையை தடுமாறுறத, எதுவுமே ஒரு முயற்சி இல்லாத தன்மை முயற்சி எடுக்கிறதுக்கு எல்லாமே ஒரு தோல்வி ஆகிறது. இது எல்லாமே ஒரு சில பேருக்கு திசாபுத்தி ஜாதகத்துல ராகு பகவான் சரியா இல்லைன்னா இது நடந்திருக்கும். ஜாதகத்துல ராகு நல்ல ஒரு பொசிஷன்ல இல்லை அப்படின்னா நான் சொன்ன விஷயம் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கும். வர்றவை விட செலவுகள் நிறைய இருந்திருக்கும். வர்றவை விட செலவுகள் நிறைய. குடும்பத்துல இவருடைய அப்பா உடல்ல பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல ஏதாச்சும் டாக்குமெண்ட்ல, எழுத்து கிடைத்துல, இடம் சம்பந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு வில்லங்கம் பிரச்சனை ஏதாச்சும் பார்த்துருப்பீங்க. மெயினா படிக்கக்கூடிய மாணவ மாநிலம் பாருங்க, எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துருப்பாரு. கணவன் மனைவி ஒற்றுமே சரியா இருந்துடாது, எல்லாமே தடை தாமதம், இது மாதிரி ஒரு சில தடைகளை பார்த்துருப்பாங்க. கண்டிப்பா பார்த்துருக்கணும். மேஷ ராசியை பொறுத்தவரை திசாபுத்தி சரியா இல்லைன்னா நான் சொன்ன விஷயம் நடந்திருக்கலாம். 100% வாய்ப்பு இருக்கு. இனிமேல் பாருங்க, நிறைய விஷயம் உங்களுக்கு நல்ல விஷயமாக இப்ப கொடுக்க போறாரு. இந்த 2024 நீங்க இழந்ததை எடுக்கக்கூடிய நேரம். ஒரு சில பேருக்கு எல்லாத்துக்குமே மேசராசியை பொறுத்தவரையும் பாதிப்புன்னு சொல்லக்கூடாதுங்க. நிறைய பேருக்கு நல்ல பலனும் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் ஜாதகத்துல தசாபுத்தி நடந்தா. இப்ப என்னை பொறுத்தவரை இந்த வருஷம் பாருங்க ஒரு சூப்பரான யோகத்தை கொடுக்க போறாரு. என்ன யோகம்? அதாவது உங்க ராசியை விட்டு குரு அப்படியே நகர்ந்துருவார். ஏப்ரல் மாசம் கடைசிக்கு அப்புறம் குரு பயிற்சி வந்துடும். வருமானத்துல நிப்பாரு குரு. அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க நிப்பீங்க. எதனால நல்லா இருக்குன்னா, நான் வேற எதையுமே வச்சு சொல்லல உங்களுக்கு. வருமானத்துல குரு நிக்க போறாரு, முதல் பாஷ்யம். லாபத்துல சனி நிக்கிறாரு. இது 2 கிரகம் வக்ரம். இதுக்கு முன்னாடி அப்படியே ஏப்ரல் செப்டம்பர் மாசம் இருந்து அப்படியே பாருங்க, ரெண்டுமே பாருங்க உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு எல்லாமே ஒரு தோல்வியா முடிஞ்சிருக்கும் பாருங்க. அப்படியே எல்லாமே ஒரு மந்தமான தன்மைக்கு தள்ளப்பட்டாங்க. இது நடந்துச்சு மேசராசிக்கு. இது எல்லாத்தையுமே ஜனவரி மாசம் 1 பிறக்குது. உங்களை தலையெழுத்து மாறுது. ஏன்? ஒரே விஷயம் தான், வேற எதையுமே சொல்லணும். குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். நிறைய செலவுக்குள்ள உங்க ராசி மேல இருந்து உங்களை படுத்தி எடுத்துச்சு. அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்ப ஜனவரி பிறந்த உடனே வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. திசாபுத்தி நல்லா இருந்ததா நான் சொன்ன விஷயம் எல்லாமே நடந்துடும். அப்ப வருமான இன்கம் எப்படி இருக்கும்? பெருசா சாதிக்கலாம். நீங்க எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. வருமானம் பயங்கரமா இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். நல்ல ஒரு லாபத்தை, எங்கேயாச்சும் ஒரு பணத்தை கொடுத்து ஏமாந்துன்னா அந்த பணம் கிடைக்கும். அடுத்து இடம், பூமி, டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் வில்லங்கம் பிரச்சனை இருந்துச்சா ஒரு முடிவுக்கு கிடைக்கும். இப்ப இடம் வாங்குறவங்க வாங்குவாங்க, வண்டி வாங்குறது வாங்குவாங்க, வீடு வாங்குறவங்க வாங்குவாங்க. இது எல்லா யோகமே இந்த புத்தாண்டு கரெக்டா ஜனவரி 1 பிறக்கும் போதே நடந்துரும். எதனால? ஒரே விஷயம் தான், வேற எதுவுமே கிடையாது. இப்ப குரு போகக்கூடிய நட்சத்திரம் நல்லா பாருங்க, பரணி நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்துல இறங்குவார். கார்த்திகையில இறங்குனா சூரியனுடைய நட்சத்திரம். மேசராசிலிருந்து என்னங்க 4ஆம் வீட்டு அதிபதியை சாரத்தில் நிற்கிறார். அப்ப வீடு, இடம், பூமி வருமா வராதா? 100% தசாபதி நடந்தா வரும். அதனாலதான் இடத்துல, பூமியில, கோர்ட்டு கேஸ் எது வச்சு அளந்தாலும் சரி இப்ப ரிசல்ட்டை கொடுப்பாரு உங்களுக்கு. குரு வக்ர இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆனவனே கொடுப்பாரு பாருங்க. ஆல்ரெடி நான் குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி கொடுத்துருந்தேன் வீடியோ. இந்த புத்தாண்டு எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கு. எல்லா கிரகமும் வக்ர நிவர்த்தியாகி ஒரு பலமா நிக்குது. அதனாலதான் மேசராசிக்கு எந்த துன்பமும் இல்லை. சரி, இந்த குரு பகவான் இந்த பொசிஷன்ல நிற்கிறார். அடுத்து சனி பகவான் என்ன பண்ண அந்த 1 வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு? சனி பாருங்க நிற்கக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் தான் அவர் பயணிச்சுக்கிட்டே இருப்பார். சதைங்கிறது யாரு? ராகு பகவான். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ராகு எது 6 பண்ணலாம் தான் உங்களுடைய கெட்ட விஷயம் எதுவுமே நடக்காது. அவ்வளவுதான். அவருடைய காலில் நிற்கிறார். அப்ப தொழிலை எப்படி பொறுக்குவாரு? டாப்ல கொண்டு போவார். தொழில் பண்றவங்க தைரியமாக ஜாதகத்துல தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு இந்த புத்தாண்டு 2024 பிறக்கும் போது ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா தொழில் சூப்பரா இருக்கும். நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. நல்லா இன்க்ரீஸ் ஆகும் வருமான. தொழில் சரியா முடக்கமா இருந்தாலும் சரி, மறுபடியும் அது பிக்கப் ஆகும். கண்டிப்பா வாய்ப்பு உண்டு. அப்ப தன லாபம், குடும்பம், இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு முயற்சி கொடுக்குறாரு. மெயினா படிக்கக்கூடிய மாணவி தான் சொல்றேன். கல்வியில நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த தோல்விகள், சரியான ஒரு அனுகூலம் இல்லை. ஏன்னா படிப்பு கல்வி கொஞ்சம் மந்தமாயிருக்கும். எதனால? ராகுதான் இருந்தார் இங்க. அந்த சிந்தனையை உண்டு பண்ணி நிற்க மாட்டார். ஒரு சில பேருக்கு படிப்பு மைண்டே இருந்திருக்காது. அந்த மைண்ட் ஒரு சரியா ஒரு ஃப்ரீயா இருந்திருக்காது.
இப்ப அப்படியே ஃப்ரீ பண்ணுவார். அப்படியே குரு வக்ர நிவர்த்தி, ராகு விலகிட்டாரு. அப்ப எப்ப பண்ணுவார்? அப்படியே பண்ணிதானே ஆகணும். அப்ப படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கோச்சார கிரகம் சூப்பரா இருக்கு. அப்ப கல்வியில சாதிப்பீங்க. அரசாங்க வேலை தைரியமா எழுதுங்க. எக்ஸாம் நிறைய பேர் போலீஸ் வேலைக்கு எழுதுறீங்க பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் அரசாங்கத்துல போலீஸ் வேலை கிடைக்கும். நீங்க ஒரு யூனிஃபார்ம் போடணும். அது மெக்கானிக்கா இருந்தாலும் சரி, கட்டிடத்துறையா இருந்தாலும் சரி, இல்ல மருத்துவராக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு யூனிஃபார்ம் போடக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பா இந்த 2024 புத்தாண்டு அமைச்சு கொடுக்கும். இது கண்டிப்பா நடந்தே தீரும். ஜாதகத்துல தசாபத்தி நல்லா நடந்துட்டால் எங்கே போய் கடன் கடன் உதவி கண்டிப்பாக கிடைச்சிடும். திருமண பேச்சு கண்டிப்பா திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் முடிக்க போதும் உங்களுக்கு. அப்ப எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு. வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும். அரசியல்வாதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். லாட்ரி யோகம் முயற்சி பண்ற அனைவருக்குமே கண்டிப்பா உண்டு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணிடாதீங்க. ஜாதகத்தை முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். திருமணத்துல கோர்ட்டு கேஸ் வம்புலாம் சரியாகும். இப்ப நம்ம நட்சத்திர பலனத்துக்கு போயிடுவோம். அதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அதிகமாக பிடிவாத குணங்கள் ரொம்ப இருக்கும். பிடிவாத குணங்கள் நிறைய இருக்கும். பிடிவாத குணம் இருந்தாலும் அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இவங்கள்ட்ட ரொம்ப உண்டு. இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. குடும்பம், வருமானம், லாபம் இது எல்லாமே சிறப்பா இயங்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் இந்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பா கிடைக்கணும். மெயினா திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கும். திருமணத்தில் உள்ள தடைகள் நடக்கும். நீங்க இடம் வாங்குறது, பூமி வாங்குற யோகனா இந்த வருஷத்துல உண்டுங்க. சித்திரை நட்சத்திரத்தை விட்டு அஸ்த நட்சத்திரத்துல இந்த கேது பவன் போயிட்டாருன்னா இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ நீங்க வாங்குற யோகம் வரும். இல்ல ஏதாச்சும் விற்கிற யோகம் உங்களுக்கு உண்டு. அப்ப மண்மனை சம்பந்தமாக நிறைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காரணம் அமைச்சு கொடுக்குறாரு. திருமணத்துல பிரச்சனை தான் சரியா நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாருங்க உடல் உபாதனை மருத்துவ செலவு பண்ணிட்டு மருத்துவ சூழ்நிலை இருக்காது. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் கல்வி சூப்பரா இருக்கும். மருத்துவ வேலை, டெய்லர்ஸ் வேலை பார்க்குறவங்க, இந்த ஹார்ட் ஒர்க், இந்த நெருப்பு சம்பந்தமாக வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையும் யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. நிறைய ஆசைகள் இருக்கும். மனசுக்குள்ள ஆசை இருந்தாலும் இதுலயுமே ஒரு தன்மையான குணம் இருக்கும். இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க சிறப்பான ஒரு எதிர்காலம் அமைச்சு கொடுக்குறாரு. உங்க ஆசை எல்லாமே அனுகூலமா அமைய போகுது. குடும்பத்துல ஒரு நிம்மதி இருக்கும். நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே வெற்றி உண்டு. திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாருங்க தொழில் புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை எல்லாமே சரியாகிடும். கணவன் மனைவிக்குள்ள உள்ள கருத்து வேறுபாடு நீங்கி நல்ல ஒரு அனுகூலமா அமைகிறது அதிகமா வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்க மனசுல உள்ள ஆசை எல்லாமே இப்ப உங்களுக்கு அனுகூலமா அமைய போகுது. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, இனிமே உங்களுடைய வெற்றி உங்கள் பக்கம். பரணி நட்சத்திரத்துல பிறந்த அனைவருக்குமே சூப்பரா இருக்குங்க. இன்னும் ஜனவரி மாசம் உங்க நட்சத்திரத்துல தான் அவர் குரு வக்ரமா இருக்கார். அவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாருன்னா இன்னும் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவார். வெளிநாடு, வெளியூர் போகாத அனைவருமே நீங்க போக போறீங்க. நிறைய பேர் இந்த அழகு சாதனம் பொருட்கள் வேலை பார்ப்பாங்க பாருங்க. பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கவங்க, ரெடிமேட் சம்பந்தமா தொழில் பண்றவங்க, கடைகள் வியாபாரம் பண்றவங்க, கமிஷன் ஏஜென்சி வேலை பார்க்குறவங்க எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். சிற்பி லைன், அதாவது இந்த ஓவியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வேலை பார்க்குறவங்க, சிற்பி கலை எல்லாமே பாருங்க நல்ல ஒரு இயங்காமி. உணவு சம்பந்தப்பட்ட தொழில உள்ளவங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே பாருங்க ஒரு சிங்கமான ஒரு பாதை, சிறப்பான ஒரு பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கீங்க. எந்த ஒரு எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உடல் பிரச்சனை, மருத்துவ செலவுமே இருக்காது. மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் வருது. அப்ப இந்த பரணில பிறந்தவங்க 2024 என்னை பொறுத்த வரையும் பாருங்க மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றியை பார்க்க போறாங்க. அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்க ரொம்ப தன்மானத்தை பார்ப்பாங்க. நல்ல ஒரு இவங்களை மதிச்சாதான் இவங்க மற்றவங்களும் மதிப்பாங்க. அந்த கார்த்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்க மட்டும் இந்த குணம் அப்படியே இருக்கும். பொய் சொல்ல மாட்டாங்க. நேர்மையான குணம். நேர் வழியில போவாங்க. இவங்க எதுக்குமே அடி பணிச்சு போக மாட்டாங்க. யாருக்குமே ஒரு இவங்களை மதிச்சாதான் இவங்க மற்றவங்களும் மதிப்பாங்க. அந்த குணம் அப்படியே இருக்கும். அதே மாதிரி பாருங்க ஒரு நிர்வாக பொறுப்பு. இவங்களை நம்பி எல்லா வேலையும் ஒப்படைக்கலாம். தைரியமா பொடிச்சிட்டு போகலாம். அந்த வேலையை கரெக்டா கச்சிதமா பண்ணக்கூடிய நபராக இருப்பார். வாசனை வந்துட்டா உயிரை கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார். அரசாங்க தொடர்பு, அரசு மூலம் நிறைய விஷயம் இந்த தொடர்புல கண்டிப்பா அந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அதே மாதிரி பாருங்க ஒரு தலைமை அதிகாரி, எங்கே வேலை பார்த்தாலும் இவங்க தலைமை அதிகாரியாக இவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அந்த குணம் IAS, IPS இது எல்லாமே பாருங்க கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க.
அது மட்டும் இல்லாம நிறைய ஒரு மதிப்பு மரியாதையோட வாழக்கூடிய நபராக இருப்பாங்க, ஒரு நாகரிகமாக வாழக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்களுக்கு பாருங்க இந்த 2024 என்னை பொறுத்தவரையும் பாருங்க, இந்த 2024 நல்ல ஒரு விசேஷ பலனை கொடுக்க போகுது. சூப்பரான விசேஷ பலன், மிகப்பெரிய ஒரு வெற்றியான ஒரு பலனை கொடுக்க போறாரு. எந்த ஒரு முடிவெடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க தொடர்பு மூலமாக நிறைய அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிரும். அரசாங்க வேலை கிடைச்சிரும், அரசு மூலம் அனுகூலம் உண்டு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பதவி உயர்வு, வேலை உத்தியோகத்துல வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வெயிட் பண்றீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் நடக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. நீ என்ன நினைக்கிறீங்களோ அந்த வேலையில ப்ரொமோஷன், மேல் ப்ரொமோஷன் போறது வாய்ப்பு இருக்கு. அதே போல எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு பலன் மேசராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள புத்தாண்டாக அமைகிறது.